இல்லை இவங்களை விட்டிங்கன்னா இன்னும் 15 வருஷம் ஆகும் அவங்க கட்டுறதுக்கு. 1.5 வருஷம் ஆகுது, இன்னும் ஒரு ஃப்ளோர் கூட வரலையாங்க. யார் கான்ட்ராக்டரு? இல்லை நான் என்ன சொல்கிறேன், 1.5 வருஷம் ஆகுதுங்க, இன்னும் கிரவுண்ட் லெவலே தாங்கலையே. எப்போ இது கட்டி முடிக்கிறது? ஒரு 15 வருஷம் ஆகுமா? நீங்கள் இமீடியட்டாக இன்றைக்கி வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு கான்ட்ராக்டர் சரியில்லைன்னா நீங்கள் பிளாக் லிஸ்ட் எடுத்துட்டு வேறு கான்ட்ராக்டாவது போடுங்க. இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா எப்போ கட்டி கொடுப்பாங்க? 15 வருஷம் ஆனாலும் கட்ட மாட்டேங்க அப்படின்ற மாதிரி அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கிட்ட கடிந்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இல்லை நான் என்ன சொல்கிறேன், 1.5 வருஷம் ஆகுதுங்க, இன்னும் கிரவுண்ட் லெவலே தாண்டலையே. எப்போ இது கட்டி முடிக்கிறது? ஒரு 15 வருஷம் ஆகுமா? நீங்கள் இமீடியட்டாக இன்றைக்கி வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு கான்ட்ராக்ட் சரியில்லைன்னா நீங்கள் பிளாக் லிஸ்ட் எடுத்துட்டு வேறு கான்ட்ராக்டாவது போடுங்க. இது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா எப்போ கட்டி முடிப்பாங்க? ஏங்க எவ்வளோ கோடியில் இதுக்கு எவ்வளோ வட்டி ஆகிறது? இந்த ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆச்சுங்க, சிஎம் ஸ்டார்ட் பண்ணுது, இன்னும் ஒரு ஃப்ளோரே வரலையே. மருத்துவமனை புது கட்டிடம் கடந்த 1.5 வருடமா தரைதளத்திலேயே நிற்கக்கூடியதை பார்த்து அதிர்ந்து போன அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் ஜாகிங் போயிட்டே ஆய்வு பணியை மேற்கொண்ட அமைச்சர். நேற்று கூட வந்தீங்க, இந்த ஆஸ்பத்திரி முழுக்க இன்னமும் முதலமைச்சர் ஜெயலலிதா தான். இங்கே எல்லா பேனரும் ஜெயலலிதா தான் இருக்குது. உங்கள் கண்ணுக்கும் படலை, அவர் இங்கே சிஎம்ஓ கண்ணுக்கு தான் படலை, உங்கள் கண்ணுக்கும் படலை. அவ்வளோ அழகாக நிர்வாகம் நடத்துறீங்க. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்த்திபனூர்ல அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள்கள் வழங்குறதுக்காகவும் சுகாதாரத்துறை சார்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய புது கட்டிடங்களை திறந்து வைக்கிறதுக்காகவும் பரமக்குடிக்கு போயிருந்திருக்காரு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள். முத்துவயல் பக்கத்துல காமன்கோட்டை போகலூர் பகுதிகளில் ஜாகிங் மேற்கொண்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அங்க ஆய்வு பணியும் மேற்கொண்டிருந்திருக்காரு. போகலூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போயிட்டு ஆய்வு பணியை மேற்கொண்டிருந்திருக்காரு. அங்க பணிகளை சிறப்பா செஞ்ச செவிலியர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்திருக்காரு. செயல்களை சிறப்பா செஞ்ச செவிலியர்களோட ஒன்னா அமர்ந்து தேநீர் அருந்திருந்திருக்காரு அமைச்சர். அதை தொடர்ந்து பரமக்குடி மருத்துவமனையில அவரு சோதனை செஞ்சு பார்க்கும் போதுதான் அங்க சிடி ஸ்கேன் அறைகள்ல பழைய பொருட்கள் வைக்கப்பட்டதாகவும் அமைச்சர் கடிந்து கொண்டாரு. அது மட்டும் இல்லாம அங்க பொதுப்பணித்துறை சார்பில் புதுசா ஒரு கட்டிடம் கடந்த 1.5 ஆண்டுகளா கட்டப்பட்டு வரதாகவும் இதுவரைக்கும் தரைதளம் மட்டுமே கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறதாகவும் கூறப்படுது. இதை பார்த்து அமைச்சர் அதிர்ந்து போயிருந்திருக்காரு. உடனடியா பொதுப்பணித்துறை கட்டுமான பிரிவு முதன்மை பொறியாளருக்கு போன் பண்ணி 15 வருஷம் ஆனா கூட கட்ட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கடிந்து கொண்டிருக்காரு அமைச்சர் மாசு அவர்கள். இதனால பரமக்குடி தலைமை மருத்துவமனை வளாகத்துல பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. இந்த பில்டிங் இன்னும் தரையை விட்டு மேலே வரல. இல்லை நான் என்ன சொல்கிறேன், 1.5 வருஷம் ஆகுதுங்க, இன்னும் கிரவுண்ட் லெவலே தாண்டலையே. எப்போ இது கட்டி முடிக்கிறது? ஒரு 15 வருஷம் ஆகுமா? நீங்கள் இமீடியட்டாக இன்றைக்கி வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு கான்ட்ராக்ட் சரியில்லைன்னா நீங்கள் பிளாக் லிஸ்ட் எடுத்துட்டு வேறு கான்ட்ராக்டாவது போடுங்க. இது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா எப்போ கட்டி முடிப்பாங்க? ஏங்க எவ்வளோ கோடியில் இதுக்கு எவ்வளோ வட்டி ஆகிறது? இந்த ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆச்சுங்க, சிஎம் ஸ்டார்ட் பண்ணுது, இன்னும் ஒரு ஃப்ளோரே வரலையே. இல்லை இவங்களை விட்டிங்கன்னா இன்னும் 15 வருஷம் ஆகும் அவங்க கட்டுறதுக்கு.